ஆனா இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை பாத்தீங்கன்னா நாம எதிர்க்கிறோம். அனைத்து கட்சிகளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் எதிர்க்கின்றன, பாஜக உட்பட. ஆனா பாஜகவுடைய அடிமை கட்சியான அதிமுக இன்னைக்கு எஸ்ஐஆர் ஆதரிக்கிறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களால அமித்ஷா அவர்களுக்கு எதிராக மூச்சு கூட விட முடியாது. அதனால்தான் தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒன்றிய அரசு என்ன செஞ்சாலும் அதை போட்டி போட்டுக் கொண்டு இன்னைக்கு அடிமைகள் வாயை மூடிட்டு வரவேற்றுக் கொண்டிருக்கிறாங்க. முதல்ல விரதத்துக்கான கால்களை திரு எடப்பாடி பழனிசாமி மாத்திட்டு இருந்தாரு. அதன் பிறகு கார்கள் இல்ல, அதன் பிறகு கார்களை மாத்தினார். முதல்ல காலை மாத்தினாரு, அதன் பிறகு கார்களை மாத்தினாரு. இன்னைக்கு அவரே காவிய மாறி இருக்கிறாரு. இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது அவங்களுடைய இயக்கத்தோட பெயர், கட்சியோட பெயர். அதுல இன்னைக்கு அண்ணாவும் இல்ல, திராவிடமும் இல்ல, முன்னேற்றமும் இல்ல. மிச்சம் இருக்கிற அந்த கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆளும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்ல. பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா போலி ஐடிகள் துவங்கி அதை நடத்திட்டு இருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா வெறும் பொய் செய்திகள், பித்தலாட்ட செய்திகள், வதந்திகளை தான் பரப்புவாங்க. பேர் ஃபேக் ஐடின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல திராவிடங்கிற பேர்ல ஃபேக் ஐடி நடத்திட்டு இருக்கிறது தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக. ஆனா இன்னைக்கு அது உண்மையான அட்மின் யாருன்னு பாத்தீங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய திரு அமித்ஷா அவர்கள்.